பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம தானியேல் புஸ்தகத்தில் நாம் எடுத்து வாசித்து சிந்திக்க வேண்டிய பகுதி 1வது அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 16 வரைக்கும். நேற்று இந்த முதல் 4 வசனங்களை பார்த்தோம். அதில் ஷார்ட்டா என்ன செய்யணும், இவர் நெபுகாத்நேச்சர் அந்த நாட்டை பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர்களுடைய கட்டளைப்படி அந்த நாட்டில் உள்ள இளமையான யூதர்கள் நிறைய பேர் அவங்களெல்லாம் தான் முன்னாடி சேவை செய்கிறதுக்காக அவங்களுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் கொடுக்கறதுக்காக அவங்கள அரண்மனையில் போட்டிருக்காங்க. நல்ல சிறந்த அழகான இளமையான வாலிபர்கள்லாம் கொண்டு இறக்கியிருக்காங்க. அவங்கள மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு அமைச்சரையும் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அது வரைக்கும் தான் நேற்று பார்த்தோம். இன்னைக்கு அந்த குரூப்பில் நம்ம யூதா தேசத்தை சேர்ந்த நம்ம யார் 4 இளைஞர்கள், முக்கியமான இளைஞர்கள். அவங்க யாருன்னா, ஒன்று நம்ம தானியேல், அப்புறம் அசரியா, மிகாவேல், அப்புறம் அனன்யா. இந்த மாதிரி இவங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அவங்கள ஒரே ஏஜ்காரங்க, ரொம்ப அழகான நல்ல செழிப்பான இளைஞர்கள். இவங்களை கொண்டாந்து இங்கே அரண்மனையில் அந்த ப்ராக்டிஸ்க்கு அந்த ராஜாவுக்கு முன்னாடி சேவை செய்யறதுக்கு போட்டாங்க, ரெடி பண்ணிட்டாங்க. அங்கே ராஜா என்ன சொல்றாரு, எனக்கு உரிய சாப்பாடு, நான் குடிக்கிற பானம், அதையும் சாப்பாடையும் இவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அவங்க அப்பதான் ஹெல்த்தியா ரொம்ப நல்லா வளருவாங்க அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. நான் பார்க்கும்போது ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த சாப்பாடு கொடுக்க சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 3 பேருக்கும் அந்த அரசனுடைய பிரதானி என்ன செய்யறாரு, இந்த 3 பேருக்கும் தானியலுக்கு பெல்தஷார் அப்படின்னும், மீதி 3 பேருக்கும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படின்னு பேரிடுறாங்க. இவங்க 4 பேருமே என்ன சொல்றாங்க, நாங்க எங்களுக்கு இந்த ராஜாவுன்ற உணவையோ இந்த பானத்தையோ நாங்க குடிச்சு எங்களை தீட்டுப்படுத்த விரும்பல, நான் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க உங்களுக்கு அப்படி கொடுங்க, நீங்க சொன்னீங்கன்ட்டு நான் கொடுக்காம இருந்தேன்னா உங்க முகம் நீங்க ரொம்ப டல்லா இருப்பீங்க, ராஜா என்னை தான் கோச்சுக்குவாரு அப்படின்னு. அப்ப அவருங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு 10 நாளைக்கு ஒரு செக் பண்ணுங்க, நாங்க கேட்குற மரக்கறி உணவை கொடுங்க, நான் கொடுத்து எங்களுடைய முகங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சரின்னு 10 நாளைக்கு அலோவ் பண்றாங்க. 10 நாள் கழிச்சு பார்க்கும்போது மற்ற ராஜ போஜனம் அவங்க சாப்பிட்ட அவங்களோட இளைஞர்களோட முகத்தை விட இவங்க முகம் இன்னும் கொஞ்சம் பிரைட்டா தான் இருக்குது அப்படின்றத அப்சர்வ் பண்ண உடனே அவர் ஓகே, நீங்க கேட்ட மரக்கறி உணவு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த பெல்ஷார் அப்படின்றவரு கொடுக்குறாரு.